ஹெர்குலிஸ் ஹீல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹெர்குலிஸ் வந்து ஜியூஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளுக்கும் ஒரு தேவதைக்கும் பிறந்தவன். அந்த தேவதை என்ன பண்ணுவா, அவளை கையில தூக்கிட்டு சபிக்கப்பட்டுவா, கீழே வந்துருவா. ஹெர்குலிஸ கையில வச்சுட்டு இருப்பா. ஹெர்குலிஸ வந்து காப்பாத்தணும் அப்படின்றதுனால அவ என்ன பண்ணுவா, போய் புனிதமான அந்த தண்ணீர்ல அவனை முக்கி எடுப்பா. அப்படி முக்கி எடுக்கும் பொழுது ஒரு கால் இருக்குல்ல, அந்த ஆங்கிள், அந்த கால்ல பிடிச்சுதான் முக்கி எடுப்பாளா, அந்த தண்ணீர் படாத அந்த ஹீல் இருக்குல்ல, அந்த கால்ல இருக்க ஆங்கிள், அந்த ஆங்கிள்ல மட்டும் அவனுக்கு எந்த அம்பு பட்டாலும் அவன் செத்துருவான். மற்ற உடம்புல அவனுக்கு எங்க பட்டாலும் சாவு கிடையாது. அது வந்து ஒரு பலவீனம், நம் பலவீனம். அது புனித நீர் படாத இடம் நம் பலவீனம் என்று கிரீக் நமக்கு சொல்லி தருகிறது. நம் இந்திய திருநாட்டின் பேரிலக்கியம் ஒன்று உண்டு, மகாபாரதம். அந்த மகாபாரதம் சொல்கிறது, இந்த துரியோதனனுடைய உடம்புல எங்க அடிச்சாலும் அவன் சாவ மாட்டான், தொடையில அடிச்சா மட்டும் செத்து போயிடுவான். அது என்னன்னு நான் கேட்டேன். அது என்னன்னா, காந்தாரி வந்து அவங்க அம்மா முடிவு செய்யறாளாம், கிருஷ்ணனுக்கு வந்து இவனை பலி கொடுக்க கூடாது அப்படின்றதுனால தன் கண்கள்ல இருக்கக்கூடிய எல்லா அருளையும் அவன் உடம்புல பாய்ச்சி அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவன் அப்படியே பிறந்த மேனியா வர சொல்லுவான். அவன் பிறந்த மேனியா அம்மாட்ட போகும்போது கிருஷ்ணன் வந்துருவான். கிருஷ்ணன் நினைப்பான், இவன் போய் காந்தாரி முன்னால நின்னுட்டானா இவனை கொல்ல முடியாது, என்ன பண்றதுன்னு. டே என்னடா எங்கடா போற அப்படின்னு கேட்பான் கிருஷ்ணன். அம்மாவை பார்க்க போறேன். அம்மாவை தான் பார்க்க போற, அம்மனம்மா போற. அம்மா அப்படிதான் வர சொன்னா. என்ன இருந்தாலும் பெண் இல்லையா, மறைக்க வேண்டியதா மறைச்சிட்டு போடா. சி, எனக்கே பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு, அம்மா எப்படிடா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவன் என்ன செய்வான், கேட்பார் பிள்ளை. நேரா என்ன பண்ணுவான், ஒரு வாழை இலை எடுத்து இடுப்புல மறைச்சிட்டு போய் அம்மாட்ட நிப்பான். அம்மா கேட்பா, நாளைக்கு உன்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று சொன்னார்கள், நான் பார்க்கிறேன், நானா கடவுளான்னு பாத்துக்கிறேன். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய் மனம் உண்டு, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. அவ்வளவு பெரிய விஷயம் அது. நீ சாதமா நினைக்காத, நான் என் மகனை நினைத்து பேசுகிறேன் என்று நினைக்காத, உன் தாயை நினைத்து பேசுகிறேன். அவ என்ன செய்யறா, வந்து விட்டாயா துரியோதனாம்பா, வந்துட்டேம்மா. கண்ணை எடுப்பாங்க. இதுவரைக்கும் அவள் கண் திறந்து பார்த்ததே இல்லை. திருதராஷனை திருமணம் செய்து கொண்டது முதல் பல 100 ஆண்டுகள் பார்த்ததே கிடையாது. கண்ணை மூணவதான் திறந்து இப்படி பாப்பா, கண்ணுல இருந்து வெளிச்சம் அப்படியே போகும், உடம்புல ஃபுல்லா அப்படியே பாய்ச்சிட்டு இடுப்புல அந்த பகுதியில மட்டும் அவன் கண் படாது, அப்படியே கீழே வச்சு பாத்துருவா. பார்த்துட்டு, தவறு செய்து விட்டாய துரியோதனா, ஏனடா இந்த பகுதியை மறைத்து வைத்திருந்தாய்? கிருஷ்ணன் சொன்னானம்மா, கிருஷ்ணன் வஞ்சகன். எப்படி நான் என் பிள்ளையை இழந்து அழப்போகிறேனோ, யாரும் இல்லாமல் நான் சாக போகிறேனோ, அப்படியே அனாதையாக அவன் சாவான் என்று காந்தாரியால் சபிக்கப்பட்டவன் கிருஷ்ணன். அப்படிதான் அவன் சாவு நடந்தது. யோசிச்சு பாருங்களேன், துரியோதனனுக்கு உடம்புல எங்க அடிபட்டாலும் அவனுக்கு சாவு கிடையாதுங்க, தொடையில அடிபட்டா அவனுக்கு சாவுங்க. தாயின் பார்வை, தாயின் கருத்து படாத வாழ்க்கையில் உன் வாழ்க்கை ஏதேதும் ஒன்று இருந்தால் என் குழந்தையை சுதாகரித்துக் கொள்ளது உன் தாயிடம் சொல்லிவிடு, இல்லை என்றால் அது உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஆகும். அம்மாவிடத்திலும் அப்பாவிடத்திலும் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அப்படி மறைப்பதாக இருந்தால் எதையும் நீ அப்படி செய்யாதே. வாழ்க்கையில் அப்படி நீ எந்த விஷயத்தில் கையில் எடுத்துக்கொள்கிறாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துணையாக வரும் என்பதற்காகத்தான் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் என்று எழுதி கொடுத்தது. உன் தாயை கனம் செய்வாயாக. இருக்கின்ற பொழுதும் கூட என்னங்க சொல்லிட்டு போனாரு, இதோ உன் தாய் என்று ஒருவனுக்கு காட்டி கொடுத்து போகல, தாயை சொல்லிட்டு போகல. நாம் அந்த தாயை எப்படி மனதில் வைத்திருக்கிறோம் என்பதற்காக நீங்கள் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளே, இந்த வயதிலே நமக்கு சில கவன சிதறல்கள் வரும். இந்த தாய் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன், நான் சொல்றது எல்லாருக்கும் எல்லா விஷயம் புரியணும்ன்றது கிடையாது. பெண் குழந்தைகள் கேட்பது போல் ஆண் குழந்தைகள் என் பேச்சை கேட்க இல்லை. கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா, அங்க முகம் தெரியுது, இங்க முடி தெரியுது. முடினா இப்படி தெரியும், முகம்னா கேட்டுட்டு இருப்பா. கொஞ்சம் கேட்டுக்கோ, சில நிமிடங்கள் தானே. வாழ்க்கையில் எப்பொழுதோ நீ ஏதோ ஒரு விஷயத்திற்கு போகின்ற பொழுது இந்த தாய் சொல்வது ஞாபகம் வருமா இல்லையா? வாங்கி வைத்துக்கொள். எத்தனையோ விஷயங்களை படித்து, எத்தனையோ விஷயங்களை உள்வாங்கி, எத்தனையோ கோடானு கோடி மக்களை சந்தித்து வருகின்றவள் நான். என் உதடுகளில் இருந்து உதிரக்கூடிய வார்த்தை நீ எப்பொழுதோ எங்கேயோ சந்திக்க போகின்ற ஏதோ ஒரு விஷயத்திற்கு தீர்வாக இருக்கலாம். கவனம், கவனமாயிரு. இங்க பார், ஒரு புக்கு, நான் இத தொடர்ந்து பேசிட்டு இருக்கேங்க.
3-4 மாதமா பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனை கிரௌடுக்கு போறேனோ அத்தனை கிரௌடுக்கும் பேசிட்டு இருக்கேன். நான் எனக்கே சொல்லிக்கிறேன், எனக்கே இந்த தெளிவு வந்தால் ஒழிய நான் இந்த கருத்தை பேசுவதை நிறுத்த மாட்டேன். 10 முறை இல்ல, கோடி முறை கேளு. சமீபத்தில் நான் முக்கியமா பெண் குழந்தைகள் கேளுங்க என் பேச்ச, ஆண் குழந்தைகளும் கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். என்ன தெரியுமாப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்ப்பா, சொல்லணும்னு தோணுது அதனால சொல்றேன்ப்பா. இங்க எம்எம்ஐயும் இருக்கு, டிஎம்ஐயும் இருக்கு, டாட்டர்ஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட்டும் இருக்கு, மிஷனரிஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட்டும் இருக்கு. ரெண்டு சபையும் இருக்கீங்க, ரெண்டுமே ஒன்றாக வைத்திருக்கிறீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெண்கள் இருக்கோம் இல்லையா, இப்ப நானும் இருக்கிற இந்த பெண்கள் இருக்காங்க, உங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த ஆசிரியர்களுக்கும் இந்த ஃபாதர்ஸ், இந்த டீச்சர்ஸ், இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பிள்ளைகளை. உங்க பாய்ஸ்க்கு சொல்றேன் நான். இங்க இந்த ஃபாதர் வந்து உட்கார்றதுக்கு, இந்த ஃபாதர் இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு, அல்ல அந்த பிரின்சிபல் அந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு, இல்ல இந்த டீச்சர்ஸ் இதோ இங்க உட்கார்ந்து இருக்கிற பாய்ஸ், இவங்க எல்லாம் இந்த வேலை எடுக்கிறதுக்கு எவ்வளவு வருஷங்க செலவழிச்சிருப்பாங்க சார்? நீங்க ஒரு 30 years of your 40 years of experience sir, 35-40 years sir. அவங்க எல்லாரும் 50 years 40 years உழைச்சிங்க வந்துட்டீங்க. இப்ப நான் இங்க சீஃப் கெஸ்டா வந்து பேசுறதுக்கும், இங்க எல்லாருமே டீச்சர்ஸ் உட்கார்ந்து இந்த பெண்கள் உட்கார்றதுக்கும் பின்னால 40 years 50 years எல்லாம் இல்ல பிள்ளைகளா. எங்கள் போராட்டம் மிக நீண்டது. 8000 ஆண்டுகாலமாக போராடுகிறோம். அப்போதான் இது கிடைச்சது எங்களுக்கு. இன்னைக்கு நேத்து கிடைச்சது இல்ல இந்த சீட். இன்ஜினியரா யாரும் ஆயிட முடியாது. ஏன்பா உங்க பாட்டிக்கு இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியுமாப்பா? தெரியாதுடா. இன்னைக்கும் உங்க பெரியமா சித்தி அத்தைக்கு தெரியாது. இன்னும் கேட்ட அம்மாவுக்கு கூட தெரியாம இருக்கும். அப்படின்னா என்னம்மான்னு தான் கேட்பாங்க. உன் சிலபஸை கொண்டு போய் காட்டினீங்கன்னா தெரியாது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். எங்க அம்மாக்கு நான் பேசுறது என்னன்னு தெரியாதுங்க. நான் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும் தான் வந்திருக்காங்க. நான் நல்லா இருக்கணும்னு தான் தோணுமே தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஒண்ணு சொல்றேன், எங்களுக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துல நாங்க வரோம்ல, காலேஜ்க்கு வரோம், படிக்கிறோம், வேலைக்கு போறோம். உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், எங்களுக்கு நீங்க எந்த உதவியும் செய்ய வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அஸ். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும், நாங்க வந்துருவோம். அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு பையன் தான், பொண்ணு கிடையாது. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சியோட பிறந்தவனா. எல்லாரும் ஒண்ணு இருக்கிறாங்க. இந்த பசங்க இருக்காங்கல்ல, இந்த பசங்களும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான். இவங்களுக்கு ஒன்றும் பெருசா பேக்கப்லாம் கிடையாது. ஒரு குடும்பத்தை, சமூகத்தை காப்பாற்றுவான் என்று சொல்லிதான் அவர்கள் இவ்வளவு தூரம் வருகிறார்கள். நம்மளை விட அதிகமான டிஸ்ட்ராக்ஷன் அவங்களுக்கு, நம்மளை விட அதிகமான ஆசைகளும் பேராசைகளும் உந்தி தள்ள பாசிபிலிட்டிஸ் நிறைய அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அவங்க வந்து ஆஸ்ட்ரே ஆகிறதுக்கு. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் them. அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களுடைய தோழமை ஒரு மாணவனுக்கு கிடைக்கிறது என்றால் அந்த தோழமையால் அந்த குழந்தை வாழ்க்கை ஜெயிக்க வேண்டுமே தவிர அவனுடைய கண்ணீருக்கோ அவனுடைய மனக்கவலைகளுக்கோ நீங்கள் எந்த விதத்திலும் காரணமாக கூடாது என்பதனை உங்களுக்கு நான் ரொம்ப 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 நுட்பமா நான் இதை சொல்லிக்கிறேன். நாம எல்லாருமே சேர்ந்து வாசிக்க வந்திருக்கிறோம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? இந்த 2 வருஷம் கொரோனால போனது ஒண்ணுமே தெரியலீங்க. எவ்வளவோ ஆற்றல் மிகுந்த சூழல்கள் நம்மை விட்டு போயிடுச்சு. இந்த லேப்டாப்ல கிளாஸ் எடுத்தது இருக்குல்ல, ஏ அப்பா, யாருக்குங்க பாதகம்? லேப்டாப்ல கிளாஸ் எடுத்ததுல பெற்றோர்கள்லாம் சொல்லுவாங்க, என் புள்ள பாவம். நீயா பாவம்? முன்னால ஒருத்தவங்க உட்காருவாங்களே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் சார், ஒன்னு சொல்லும், நிறைய சொல்லாது. கிளாஸ் ரூம்லயாவது சொல்லிடுவாங்க, அதுல சொல்லவே சொல்லாது. எல்லாம் அமைதியா உட்காந்துருப்போம். வீடியோ ஆன் பண்ணுங்க மேம், வீடியோ ஆன் பண்ணா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது மேம். காலைல 12 மணிக்கு சப்மிட் பண்ண வேண்டிய பேப்பர் கூகுள் கிளாஸ்மேட்ல வராதே, நெட் இல்ல மேம், அப்பா போன் எடுத்துட்டு போயிட்டாரு மேம்.
நான் எங்க ஊர்ல இருக்கிற மேம் எவ்வளவு போட்டாலும் போக மாட்டேங்குது மேம். 4 மணிக்கு வரும். வாங்கி திருத்தி போட்டோமா இல்லையா? ஒன்னு சொல்றேன், ரொம்ப பாவம் என்ன தெரியுமா? நாங்க தான் கடைசியா ஒரு கேள்வி கேட்போமே பிள்ளைகளா, மனசாட்சியோட பதில் சொல்லி இருக்கீங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? ஃபியூனரல்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க என் கிளாஸ்ல. மையான ஊர்வலத்துல இருக்கிற மாதிரியே சைலண்ட். கிளாஸ்ல என்னென்ன பண்ணுவே நீ மன், அவ சொல்லிப்பா இவ சொல்லிப்பான்ட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு. இன்னொரு விஷயம் சொல்ல, நீங்க எல்லாருமே கொரோனா பாஸ். கொரோனா பாஸ் தானே? ஃபர்ஸ்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் இல்லைன்னா +2. கொரோனா பாஸ்ல கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இருக்குது அடுத்தது. நீங்கள் உங்களை மிக மிக உறுதியாக இந்த காலகட்டங்களில் நிரூபிக்கவில்லை என்றால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் உங்களை தள்ளி கொண்டு முன்னால் போய்விடும். அதனால் ஜாக்கிரதையாக குழந்தைகளே, நீங்கள் இழந்தவற்றை வினாடி வினாடியாக பிடித்துக் கொள்ளுங்கள். Don't let your life go. பிடிச்சிருங்க. Seize your day, seize your seconds, seize your time. அந்த வினாடிகளை யார் ஒருவர் பிடித்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு கவனம். பெண் குழந்தைகளை கவனமாக கேளுங்கள். உங்களுக்காக ஒரு விஷயம் வருகிறது. நான் சொன்னல, ஒரு 4 மாதங்களாக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் மனசுல உதிச்சதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. எப்படியாவது இதை சொல்லிட வேண்டும் என்கின்ற தவிப்பு எனக்கு. நான் எனக்கும் சொல்லிக்கிறேன். உயிரோடவே இருந்து விட முடியாது என்பதற்கான பிரச்சனைகள் எல்லாம் வந்த பிறகும் பார்த்துக்கலாம் அதுவா நானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எழுந்து நின்றவர்கள் கோடானு கோடி பேர் இந்த உலகத்தில். நாம் எப்படியெல்லாம் சோர்ந்து போகிறோம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை யாரும் சொல்ல மாட்டாங்க. டீச்சர்ஸா நீங்க வந்தது ரொம்ப நல்லது ஃபாதர். நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க டாக்டரா கூட போயிருக்கலாம், இன்ஜினியரா போயிருக்கலாம். ஆனாலும் டீச்சரா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப பெரிய உயர்ந்த விஷயம் தெரியுமா? டாக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 2 பேர் தான் இந்த உலகத்திலே மிக உயர்ந்தவர்கள்னு சொல்ல கேட்டிருக்கேன். ஆனால் டாக்டர்ஸை விட டீச்சர்ஸ் நாங்க உயர்ந்தவர்கள். எப்படி சொல்லுங்க பாப்போம்? நான் எனக்காக சொல்லல, உண்மையா நான் சொல்றேன். இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் நீன்னு வச்சுக்கேன். நீ வந்து நாளைக்கு ஒரு பெரிய ஒரு 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 மல்டிநேஷனல் கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கிறேன்னு வச்சுக்கோய. நீ ஒரு கான்ஃபரன்ஸ்ல நான் உன்னை பாக்குறேன். நான் எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இவன் டாக்டர் சொல்ல முடியுமா? டாக்டர் இவர் என் பேஷண்ட் சொல்ல முடியுமா? டாக்டர் சொல்ல முடியாதுங்க. டாக்டர்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு நோயாளிகள், காசு, புகழ். நமக்கு அற்புதமான குழந்தைகள், அற்புதமான இளைஞர்கள், காசு மற்றும் புகழ். ஆசிரியர்களாக இருப்பது வரம். ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றத்தை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவர்கள் குற்றத்தை களைகின்ற பொழுது கொஞ்சம் கூட அந்த குற்றத்தை களைவதற்காக கொஞ்சம் உங்களுக்கு இடம் கொடுங்க. டீச்சர்ஸ் கிட்ட சொல்றேன், கொஞ்சம் இன்டெலெக்ட் அரோகன்சியை கொண்டு வாங்க. பாடியில, லாங்குவேஜ்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காதீங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. we are dealing with intellectuality. கொஞ்சம் இன்டெலெக்ட் அரோகன்சியை வைங்க. அது அவர்களுக்கு நல்லது. நான் ஒரு ஸ்கூல்ல வந்து பிடி டீச்சரா ஜாயின் பண்ணியிருந்தேன். ஒரு பொண்ணு கடன் மேலே ஏறிச்சு, கீழே குதிக்க போறேங்குது. பிடி டீச்சர் நான் தானே, போய் காப்பாத்துங்கிறாங்க என்ன. நான் செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட்டு பின்பக்கமா ஏறி மேல போறேன். அது மேல எங்க ஹெட் மிஸ்டர்ஸ் கேக்குறாங்க. அந்த டைம்ல கேட்க கூடாத கேள்வி. டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், இது டீச்சர்ஸ்க்கு மருந்து. ஏன் குதிக்கிறே? குதிக்க போற பொண்ணு சொல்லுச்சு பார் ஒரு பதிலு. நான் ஏன் குதிக்கிறேன்னு எக்கனாமிக் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. அந்த அம்மா மயங்கி விழுந்துச்சுங்க டொப்புன்னு. கொஞ்சம் தூரம் இருங்க. தேவையான விஷயங்களில் மட்டும் அவர்களுக்கு வழிகாட்டுங்கள். அவர்களோடு எப்படி நீங்கள் உறவோடு இருக்கிறீர்கள் என்பதில் தான் அவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் அடங்கி இருக்கிறது. உங்க கையில இருக்குல்ல ஒரு ரெட் பென், ஜாக்கிரதை. அந்த ரெட் பென்ங்கிறது ஒரு ஜட்ஜு கையில இருக்கக்கூடிய கிரீன் பென்னை விட ஆபத்தானது.
அது அவர்கள் வாழ்க்கையை மாற்றி போடும், அவர்களுடைய வாழ்க்கையை ஏற்றம் கொடுக்கும். கோபமா இருக்கும்போது பேப்பரை திருத்தாதீங்க, திருத்தாதீங்க. முக்கியமா எந்த பையன் மேல கோபமா இருக்கிறீங்களோ அந்த பையன் பேப்பரை திருத்தாதீங்க. புரியுதா? எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இதை நிறைய வாட்டி டிவியில சொல்லி இருக்கிறேன். என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு முன்னால உட்காந்துட்டு காப்பி அடிச்சுதுங்க. ரொம்ப பயங்க. பிள்ளைகளா நீங்கெல்லாம் சும்மா ஆட்களா? உங்களெல்லாம் வச்சுட்டு கிளாஸ் நடத்துறது, உங்களெல்லாம் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நாங்க படுற பாடு ரொம்ப கஷ்டங்க. என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு முன்னால உட்காந்து காப்பி அடிக்குது. அவ பேர் சாயிரா பானு. மறக்கவே மாட்டேன், நான் லைஃப்லயே மறக்க மாட்டேன். எங்க ஹெச்ஓடி இருக்கிறாங்களே, அவங்க ரொம்ப என்னன்னு சொல்றது, அவங்கள ஜீரோ போடவே கூடாதுங்க அவங்களுக்கு எந்த பேப்பர்லயும். பரணி கேள்வி கேட்டிருக்கேன், குறவஞ்சி எழுதி வச்சிருக்கா, ஜீரோ போட்டு விட்டேன். கிளாஸ் டெஸ்ட். சுல்தானா, என்னது? ஐ எம் ஜூனியர் மோஸ்ட். அப்போ வாட் இஸ் திஸ்? ஜீரோ எல்லாம் போடக்கூடாதுமா. மாமா அவ வந்து குறவஞ்சி கேட்டிருக்கான், பரணி எழுதி வச்சு, பரணி கேட்டிருக்கான், குறவஞ்சி எழுதி வச்சிருக்காமா. 5 மார்க் போடு. எப்படி மேம்? குறவஞ்சி படிச்சிருக்காளோ இல்லையோ, பரணி தானே படிக்கும். அப்படி பாஸ் பண்ணவங்க. இந்த இந்த அம்மா இந்த பொண்ணு முன்னால உட்காந்து காப்பி அடிக்குது கிளாஸ் டெஸ்ட்ல. அதுவும் என்ன தைரியம்! நான் பக்கத்துல வர பேப்பர் புக்கை திறந்து வச்சுட்டு எழுதுது. பார்த்து பக்கத்துல நிக்கிறேன், என்ன பாக்குது, மறுபடியும் எழுதுது. அது கூட எனக்கு கோரமா தெரியலைங்க. அது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு என்ன பார்த்து சிரிச்சுது. சைலண்டா இருந்தேன். எல்லா பேப்பரும் வாங்கினேன். அவ பேப்பர் எழுதிக்கிட்டே இருந்தா, பார்த்து எழுதுறாள், நிறைய எழுதுனா. நான் என்ன நினைச்சு விட்டேன்னா, சரி எழுது, பார்த்தாவது எழுது. எக்ஸாமினேஷன்ல மெயின் எக்ஸாம்ல கேட்டா பார்த்து எழுது ஞாபகம் வருமா இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டா. பேப்பர் வாங்கல. மிஸ், உங்க ஆட்டிடியூட் இருக்குது மிஸ், நாளைக்கு டெஸ்ட் எழுது வாங்கிக்கிறேன். ஒய் மிஸ்? ஓ அப்படி. மிஸ், என் பேப்பர் ஏன் மிஸ் வாங்க மாட்டேங்கிறீங்க? நீ காப்பி அடிச்ச? நானா மிஸ்? பாவி, நீதான். நான் நல்ல குடும்பத்துல இருந்து வரவ மிஸ். நாங்க ரொம்ப பிரேயர்ஃபுல் ஃபேமிலி மிஸ். அந்த ஒன்று வார்த்தை சொல்லி பயமுறுத்துவாங்க ஃபாதர். we are prayerful family. வாங்கவே இல்லை, உள்ள வந்துட்டேன். எங்க ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க எங்க ஹெச்ஓடி. உள்ள நான் போயிட்டேங்க. அந்த பொண்ணு மிஸ் மிஸ் மிஸ்ன்னு, எங்க கோமதி சீனிவாசன், இப்ப அவங்க உயிரோட இல்ல, must be in heaven. சுல்தானா, come here. மேம், ஏன் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற? அந்த பொண்ணு தான் மேம் என்ன டார்ச்சர் பண்ற. குழந்தைங்க எப்பவுமே டார்ச்சர் பண்ண. No, very wrong. You don't know how to deal the youngsters, adolescents. என்ன பண்ண? மேம், அவ பேப்பர் வாங்கு, பேப்பரை கொடு. அவ எனக்கு இப்போவே பிபி ஏறுது ஃபாதர். அவல்ல, மிஸ் நான் காப்பி அடிக்கலன்னு சொல்லுங்க மிஸ். கொடுன பேப்பரை கொடு. என்ன பார்த்துக்கிட்டே வாங்குங்க மிஸ். ஏன் மிஸ் கோவமா இருக்கிறீங்க? சிரிச்சுக்கிட்டே வாங்குங்களே மிஸ். எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கு மிஸ். மரியாதையா கொடுன. பிடிச்சி இழுத்து விட்டான் பாருங்க. அவ வாயில அந்த துப்பட்டாவை புடிச்சிட்டு சீரியல்ல வர பொண்ணு மாதிரி ஓடி போனாங்க. எங்க கோமதி சீனிவாசன் அதை பார்த்தாங்க. போயிட்டா. போனவ எங்க மிஸ் எனக்கு 1/2 மணி நேரம் அட்வைஸ். அடாலசன் பிள்ளைங்களோட கரெக்டா பேசணும், பழகணும். பரவீன், உனக்கு தெரியல, நீ கோவெல்லாம் காட்டாத. சரி மேம், சரி மேம், சரி மேம். இந்த உட்காந்துட்டேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அடுத்த நாள் சாயிரா பானு வரலீங்க. அதுக்கு அடுத்த நாளும் வரலீங்க.
அதுக்கு அடுத்த நாளும் வரலப்பா. நான் குளிக்கல, சாப்பிடல, தூங்கல, ஒண்ணும் இல்ல. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா எங்க கோமதி சீனிவாசனே சொல்லி விட்டுருவாங்க, பர்வீன் தான் டார்ச்சர் பண்ணுச்சுன்னு. என்ன பண்றதுன்னு இப்படியே வெள்ளிக்கிழமை காலையில போற முன்னால உட்காந்துருக்கா. பரதேவதை வந்துட்டியா, நீ படி, படிக்காம போ, காப்பி அடி, எங்க வேணாலும் போ, உயிரோட இரு, நல்லா இரு. தேவதை உன்னை நான் ஒண்ணும் சொல்ல. நான் என்ன சொல்றேன், எங்களை துன்புறுத்தி என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுது? ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது யாரும் முன்னால் இருக்கிற ஆசிரியர்களை, முன்னால் இருக்கின்ற பெரியவர்களை துன்புறுத்தாமல் இருக்கிறீர்களா? பெரிய வரங்க. என்ன பார்த்து எப்ப பார்த்தாலும் ஒரு மிஸ் முன்னு காட்டுவாங்கல்ல. கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒண்ணு இருந்து, சாரி மேடம், என் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒண்ணு அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு. எப்ப பார்த்தாலும் சொல்லாங்க, பர்வீன் சுல்தானா அப்படிம்பாங்க. ஆனா நான் அவங்க அலமையில மிஸ் மாதிரி எனக்கு கோவம் வராது அவங்கள பார்க்க. ஏன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க அப்படி பண்ணா இன்னும் அழகா இருப்பாங்க. அப்படியே பார்த்து சிரிப்பேன் நான். ஒரு வாட்டி அப்படிதான் சொன்னாங்க, சுல்தானா நாங்க எந்திரிச்சு நின்ன, மிஸ் அப்படி பேசாத, கிளாஸ்ல பேசிட்டு இருப்பேன் நான், பேசாத. இங்க வருது கொஸ்டின், யார பார்த்து பேசாத? பேசுறதுக்கே பிறந்தவனா? என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க? இங்கதான் இருக்கும், இங்க வராது. அவ்வளவு புத்திசாலி நான். எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத. வாங்கி வச்சுக்கிட்டேன். டீச்சர் சொன்ன சொல், அங்க பேசுறத நிறுத்தன, இங்க பேசிட்டு இருக்கேன். சொற்கள் யார் வாயிலிருந்து கூட வரலாம், ஆனால் எப்படி வருது? அவங்க என்ன பத்தி, அவங்கள அதே ஜெஸ்டர் தான். அவங்களுக்கு எப்படி பதில் சொன்னேன் தெரியுமா? என் +1 +2 டீச்சருக்கு எப்படி பதில் சொன்னேன் தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க பதில்.